வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடபழனி முருகன் கோவிலோட ஆச்சரியமான வரலாறு. பொதுவா பெரிய கோவில்கள்னா ரொம்ப பழமையானதா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கோவில் ரொம்பவே புதுசு. அப்படி இருந்தும் பழமையான கோவில்களுக்கு ஈக்குவலா எப்படி இவ்ளோ புகழ் பெற்றுச்சு? வாங்க, அத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, வெறும் 150 வருஷத்துல ஒரு கோவில் சென்னையோட ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கா எப்படி மாற முடியும்? அதுவும் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்களுக்கு இணையா? இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. நம்பிக்கை, தாங்க முடியாத வலி, அப்புறம் உச்சக்கட்ட தியாகம். இது எல்லாத்தையும் சேர்த்து பின்னப்பட்ட ஒரு ஆழமான கதை. வாங்க, அந்த கதைக்குள்ள நாம பயணிக்கலாம். இந்த கதை எந்த ராஜாவாலேயோ இல்ல ஒரு பெரிய முனிவராலேயோ ஆரம்பிக்கல. இது ஆரம்பிச்சது ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து. 1800களில் வாழ்ந்த அண்ணாசாமி நாயக்கர். அவருக்கு விவரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான கொடுமையான வயிற்று வலி பல வருஷமா அவரை வாட்டி வதச்சிட்டு இருந்துச்சு. அண்ணாசாமி நாயக்கர் முருகப்பெருமான் மேல ரொம்ப ஆழமான பக்தி கொண்டவர். ஆனா அவரோட பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வயிற்று வலிக்கு அவரு பார்க்காத வைத்தியமே இல்ல. எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியில அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுது. இனிமே அந்த முருகன் தான் தன்னை காப்பாத்தணும், அவரோட தெய்வீக சக்தி மட்டும்தான் இதுக்கு தீர்வுன்னு முழுசா நம்ப ஆரம்பிச்சார். அந்த நம்பிக்கையில திருப்போரூர் கோவிலுக்கு யாத்திரை போக ஆரம்பிக்கிறாரு. முதல் கிருத்திகைக்கு கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் நடந்தே போறாரு. ஆனா வலி தீரல. அடுத்த கிருத்திகைக்கு போகும்போது வழியில பயங்கர வெள்ளம். ஆனா அவர் பின்வாங்கல. அந்த வெள்ளத்துல நீந்தியே போய் கோவில் அடையறாரு. அப்பவும் வலி குறையவே இல்ல. 3வது தடவையா இதுதான் கடைசி முயற்சி அப்படின்னு போறாரு. வலி அப்பவும் தீரல. ஆனா இந்த பயணம்தான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனைய கொண்டு வரப்போகுது. என்ன ஒரு மன உறுதி பாருங்க. ஆனா பலன் கிடைக்காதப்போ எவ்வளவு விரக்தியா இருந்திருக்கும். அப்படி ஒரு நாள் அவர் கனவுல ஒரு முனிவர் வராரு. வந்து சொல்றாரு, ஏன் முருகனை இவ்ளோ தூரம் தேடி அலையற? அவன் உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு. அந்த கனவை நம்பி அண்ணாசாமி நாயக்கர் தன்னோட வீட்டிலேயே வழிபட ஆரம்பிக்கிறார். ஆனா அப்பவும் வலி தீரல. இப்ப யோசிச்சு பாருங்க, கடவுளே கனவுல வந்து சொல்லிட்டாரு, ஆனாலும் வலி போகலன்னா எப்படி இருக்கும்? அந்த தீராத வலி அவரை இன்னும் ஒரு தீவிரமான, யாரும் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு செயலை நோக்கி தள்ள போகுது. அப்படி ஒரு விரக்தியான நிலையில தான் வழியில போற ஒரு சாதுவை சந்திக்கிறாரு. அந்த சாது இவரோட நிலைய பார்த்துட்டு ஒரு புதிரான ஆலோசனை சொல்றாரு. திருத்தணி மலைக்கோயிலுக்கு போ, அங்க போய் ஒரு சிறப்பான காணிக்கைய செலுத்து அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சிறப்பு காணிக்கை? அப்போதான் அண்ணாசாமி நாயக்கர் யோசிக்கிறாரு, தனக்கு எழுத படிக்க தெரியாது, மத்த பக்தர்கள் மாதிரி பெரிய பெரிய பக்தி பாடல்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முருகனை புகழ தெரியாது. அப்போ முருகனோட புகழ பாட முடியாத இந்த நாக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த எண்ணம் தான் அவரை ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுக்க வைக்குது. திருத்தணிக்கு போறாரு. அங்க தன் முருகனை புகழ முடியாத இந்த நாக்கையே காணிக்கையா கொடுக்கலான்னு முடிவு பண்றாரு. தன்னோட சாவி கொத்துல இருந்த ஒரு சின்ன கத்தியை எடுக்கிறாரு. தன் நாவை அறுத்து அப்படியே பலிபீடத்துல வைக்கிறாரு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ரத்த வெள்ளத்துல அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஆனா அந்த நிலையிலையும் அவருக்கு ஒரு விதமான மன அமைதி கிடைக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முழிச்சு பார்த்தா பல வருஷமா அவரை வாட்டி வதைச்ச அந்த வயிற்று வலி இருந்த சுவடே தெரியாம முழுசா மறைஞ்சு போயிருந்தது. இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. இந்த மாதிரி நாவ அர்ப்பணிக்கிற ஒரு தீவிர பக்தி சடங்குக்கு பாவாடம்னு பேரு. கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா அண்ணாசாமியை பொறுத்த வரைக்கும் இது அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட உச்சகட்ட வெளிப்பாடு. இன்னைக்கும் கூட திருத்தணியில அவர் இந்த தியாகம் செஞ்ச இடத்த பாவாட மண்டபம்னு தான் சொல்றாங்க. இப்போ அண்ணாசாமி நாயக்கர் ஒரு புது மனுஷன். வழியெல்லாம் போய் ஒரு புத்துணர்ச்சியோட சென்னைக்கு திரும்பி வராரு. ஆனா அவர் மட்டும் தனியா வரல. அவரோட திருத்தணியில அவருக்கு கிடைச்ச ஒரு முருகன் படத்தையும் கூடவே எடுத்துட்டு வராரு. சென்னைக்கு வந்ததும் அவரோட வாழ்க்கை மொத்தமா மாறுது. குடும்ப வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிறாரு. தன்னோட அந்த சின்ன ஓலை குடிசையில திருத்தணியில இருந்து கொண்டு வந்த முருகன் படத்தை வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாரு. இனிமே அது வெறும் குடிசை இல்ல, அது ஒரு கோயில். அவரும் வெறும் அண்ணாசாமி நாயக்கர் இல்ல, இப்போ அவர் அண்ணாசாமி தம்பிரான் அப்படின்னு எல்லோராலும் அழைக்கப்பட்ட ஒரு புனிதர். அவர் மூலமா முருகன் அருள்வாக்கு சொல்றதா மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. இதத்தான் குறி சொல்லுதல்னு சொல்வாங்க. அவரோட அருள்வாக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்ததால மக்கள் கூட்டங்கூட்டமா அவரோட குடிசையை தேடி வர ஆரம்பிச்சாங்க. தங்களோட பிரச்சனைகளுக்கு வழிகாட்டல் கேட்டும் ஆசீர்வாதம் வாங்கவும் வர ஆரம்பிச்சாங்க. பாருங்க, வடபழனி கோவிலோட சக்தி ஒரு பெரிய கட்டிடத்துல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு சாதாரண குடிசையில இருந்த ஒரு பக்தரோட அசைக்க முடியாத நம்பிக்கையில இருந்து தான் ஆரம்பிச்சது. ஒருத்தரோட நம்பிக்கை எப்படியே ஒரு பெரிய பாரம்பரியத்தை உருவாக்குது பாருங்க.
அண்ணாசாமி தம்பிரான் ஆரம்பிச்சு வச்ச இந்த குடிசை ஆலயத்தோட பாரம்பரியம் அவரோட நின்னு போகல. அவருக்கு பிறகு வந்த வாரிசுகளும் அதே மாதிரியான ஒரு நம்ப முடியாத தியாகத்தை செஞ்சு அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போனாங்க. அண்ணாசாமி தம்பிரானுக்கு பிறகு வந்தவர் ரத்னசாமி தம்பிரான். அவர் ஒரு வியாபாரி. ஆனா வாழ்க்கையை துறந்து இவரும் பாவாடம் செய்து முதல்ல ஒரு சிலையோட ஒரு சின்ன கோவிலை கட்டுறாரு. அதுக்கு வடபழனின்னு பேரும் வைக்கிறாரு. அவருக்கு பிறகு வர்ற பாக்யலிங்க தம்பிரான் அவரும் பாவாடம் செய்து தன்னோட பரம்பரை சொத்தெல்லாம் பயன்படுத்தி அந்த சின்ன கோவில ஒரு கருங்கல் கோவிலா மாத்துறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த தியாக பாரம்பரியத்தை தொடர்ந்ததால தான் வடபழனியோட புகழ் நாலா பக்கமும் பரவ ஆரம்பிச்சது. சரி, ஒரு சின்ன ஓலை குடிசையா ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பாப்போமா? இன்னைக்கு வடபழனி ஆண்டவர் கோவில் சென்னையோட மிக முக்கியமான ஆன்மீக மையங்கள்ல ஒன்னா வளர்ந்து நிக்குது. இந்த எண்ணைய பாருங்க, 7000. இது என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் வடபழனி கோவில்ல தோராயமா 7000 திருமணங்கள் நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 7000 ஜோடிகள் தங்களோட வாழ்க்கையை இங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுவே போதும் இந்த கோவில் மக்களோட வாழ்க்கையில எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு இந்த கோவில் அரசாங்கத்தோட இந்து சமய அறநிலையத்துறையால நிர்வகிக்கப்படுது. கோவிலோட கருவறை தங்க கூரையால ஜொலிக்குது. இங்க இருக்கிற முருகன் சிலை பழனியில் இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் திடகாத்திரமா இருக்கும். இது மட்டும் இல்லாம சிவன், மீனாட்சி, ஆஞ்சநேயர்னு பல தெய்வங்களுக்கும் இங்க சன்னதிகள் இருக்கு. கந்த சஷ்டி, வைகாசி விசாகம்லாம் ரொம்பவே விசேஷம். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னிக்கு அண்ணாசாமி தம்புரான் கொண்டு வந்தாரே ஒரு முருகன் படம், அந்த அசல் படம் இன்னைக்கும் இந்த கோவிலுக்குள்ள பாதுகாக்கப்பட்டு வருது. எவ்வளோ பிரம்மாண்டமா வளர்ந்தாலும் அதோட வேற அது மறக்கவே இல்லை. ஆக ஒரு சாதாரண மனுஷனோட அசைக்க முடியாத நம்பிக்கை உண்மையிலே ஒரு நகரத்தோட அடையாளமா மாற முடியுமா? வடபழனியோட கதைக்கு பதில் ஆம்னு தான் சொல்லுது. சில சமயங்கள்ல ரொம்ப காலம் நிலைச்சு நிக்கிற நினைவு சின்னங்கள் வெறும் கல்லால கட்டப்படுறதில்ல, அது ஒரு தனி மனுஷனோட தளராத நம்பிக்கையால கட்டப்படுதுன்றதுக்கு இந்த வடபழனி கோவில் ஒரு சிறந்த உதாரணம்.